உன்னத வாழ்க்கையின் சத்தியங்கள் பகுதி 2 பார்ட் 2. ஒரு மனிதனுடைய தரம் உயர்ந்ததாக அல்லது தாழ்ந்ததாக இருக்க காரணம் அது அவன்தான். நீங்க இன்றைக்கு தோல்வி அடைந்து அல்லது வெற்றியாக இந்த நிலைமையில் இருக்க காரணம் அது நீங்க, உங்களோட மைண்ட் செட் நீங்க தான். அப்ப நான் என்றால் யார் அதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புத்தகம் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கர்த்தர், அவரே இரட்சகர் என்று சொல்லுங்க. வாயால சொல்லணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசு கடவுள், அவர் மரித்தால் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிப்பு உங்களுக்கு வருது. அது எப்படி? அடுத்த வருஷம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். ரட்சிப்புனா என்னன்னு போன கிழமை நல்ல அழகா ஞானஸ்தான கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரட்சிப்பு பாவத்துல, சாபத்துல, கடன்ல, வியாதில நீங்க ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ முடியும். அப்ப நான் ரட்சிக்கப்படுறேன். எதால? வாயினால் அறிக்கையிட்டு. இப்ப நான் விசுவாசம் உள்ளவனாய் மாறிட்டேன் கடவுள் மேல. இப்ப மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி, இப்ப நான் விசுவாசம் உள்ளவனாகிட்டேன். நீங்க விசுவாசம் உள்ளவனா? கடவுள் மேல் விசுவாசம் உள்ளவனா? அப்ப நான் விசுவாசம் உள்ளவனா இருந்தால் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப நீங்க ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன் ஞானஸ்தானம் முக்கியம்னா, எனக்கு ரட்சிப்பு கொடுக்குது இந்த பூமியில. இரண்டாவது யோவான் 3:5 John chapter 3 verse 5 இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தில் ஆவியில பிறக்கணும். முதல்ல அம்மா மூலம் பிறந்தீங்க, இப்ப நீங்க தண்ணியில பிறக்கணும். தண்ணீர்ல இருந்து வெளியே வர வேண்டும். அப்படி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யா. ஞானஸ்தானம் எடுக்காத யாருமே பரலோகம் போக முடியாது, முடியவே முடியாது. born again மட்டும் பரலோகம் போவாங்க. ஆமென். கார்டினல் பரலோகம் போக மாட்டார். ஏன்னா அவர் சொல்ல அவர் born again இல்லைன்னு. நாம born again. ஆமென். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தா நீங்க பரலோகம் போகலாம். இன்றைக்கு செத்தா நீங்க பரலோகம் போவீங்க. சிலர் என்ன இருக்காங்க, ஞானஸ்தானம் எடுக்காம இப்ப தேவையில்ல, கொஞ்ச நாள் போயிட்டு வயசு போயிட்டு ஒரு வருஷம் போயிட்டு எடுப்போன்னு. அதுக்குள்ள செத்துனீங்கன்னா என்ன ஆகும்? நரகம் தான். பாஸ்டர் நான் இப்ப சாக மாட்டேன், இன்னும் நான் நல்லா தான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலம் போயிட்டு தான் சாவேன், அப்படி ஒருவேளை நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க சொல்லலாம். நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் நல்லா இருக்க இப்ப சாக மாட்டேன். மைய வீடுகளை போய் பாங்க, நேத்து நல்லா இருந்த மனுஷன் தான் இப்ப மௌத்தாவ போயிட்டான். ஆமா, இன்னைக்கு நல்லா இருக்கவே நாளைக்கு இல்லாம போயிடுவான். அப்ப ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? கொலோசியன் புத்தகம் 2:12 ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டலாய். அப்ப ஞானஸ்தானத்தில் நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசுவோடு நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன். இயேசு மாம்ச சரீரத்தை உடையவராயிருந்தார். அவர் என்ன செய்தார்? அடக்கம் பண்ணப்பட்டார். நானும் தண்ணியில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் உள்ள விசுவாசத்தினாலே கடவுள் அவர் உயிரோடு எழுப்பினார். நான் நம்புறேன். இயேசு மரித்தோன்னா அவருடைய ஆவி எங்க போச்சு? நரகத்துக்கு. ஏன்னா பாவம் செய்த ஆத்மா சாகும், அங்க போச்சு. ஆனா பிசாசு நினைச்சா இயேசு சிலுவையில பாதாளத்துல போட்டு முடிச்சுக்கலாம். ஆனா அவர் மனுஷனா போனதுக்கு அவர் கடவுளாக எழும்பி வந்தார். அவர் என்ன செய்தார்? கடவுளாக அவர் எழும்பி வந்தார். அப்ப கடவுள் மனித அவதாரத்தில் இருந்தார். ஆமென். மனுஷ அவதாரத்தில். அப்ப
அவருடைய சேலை மேல் விசுவாசனாலே அவரோடு எழுந்தவர்களாக, அவர் எப்படி அவருடைய ஆவி போயிட்டு அவருக்கு புதிய ஆவி வந்துச்சோ அதே போல கர்த்தர் தண்ணிக்குள்ள போன என்ன சொல்றார், இங்கிலீஷ்ல சொல்லுது the faith of the operation. ஏன்னா சில தமிழாக்களுக்கு நான் தமிழ்ல சொன்ன விளங்காது, இங்கிலீஷ் சொல்லணும். ஏன்னா நீங்க இன்டர்நேஷனல் படிச்சிருக்கீங்க. ஆபரேஷன், ஏன் ஆபரேஷன் உங்களுக்கு தமிழ் தெரியுமா? காருக்கு தமிழ் என்னது? வாகனம் எல்லாத்துக்கும் பொதுவா வெஹிக்கிளுக்கு சொல்ல, காருக்கு தமிழ் என்னது தெரியுமா? பஸ்ஸுக்கு என்னது? பஸ். பிளேட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? பிளேட். பிளேட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும் அது, ஏன்னா நீங்களாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. அப்ப நான் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உங்களுக்கு தமிழ்ல சொல்லி கொடுக்கணும். அப்ப பைபிள் சொல்லு the faith of the operation. அப்ப நம்ம தண்ணிக்குள்ள போனோம்னா என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் நான் என்ன உள்ள போட்டு அவர் ஆப்ரேட் பண்ணி என்னை எடுக்க வெளியில எடுத்து அந்த பழைய அந்த ஆவியை வெளியில போட்டு எனக்குள்ள புது ஆவியை போடுறான். ஆமென். இப்ப ஆவி புதுசா வருது. ஆமென். அம்மா மூலம் பிறந்தனா இப்ப நரகத்துக்கு போயிட்டேன், இப்ப நான் தேவனாலே பிறந்திருக்கேன். அப்ப ஆவி என்றால் யார்? நான் என்பது சரீரம் அல்ல. நான் என்பது ஆத்துமாவும் அல்ல. நான் என்பது ஆவி. ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் சேர்ந்தால் உயிருள்ள ஒருவனாய் மாறேன். அப்ப இந்த ஆவி எனக்கு புதுசா பிறந்தோன்னா அதுல யார் வந்து வாசம் பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர். ஆனா எனக்கு முந்திய ஒரு ஆவி இருந்துச்சு தானே, அந்த ஆவியில பரிசுத்தானுக்கு வாசம் பண்ண முடியாது. சிஸ்டர், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கவே உங்ககிட்ட பரிசுத்தான வந்து வாசம் பண்ண மாட்டார். அதுக்கு நல்ல உதாரணத்தை சொல்றேன். இயேசு எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்ப பரிசுத்தான புறாவை போல் வந்தார். விளங்குச்சா? அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பரிசுத்தான, அப்ப உங்க ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா ஆவி புதுசு, ஆத்துமா பழசு, சரீரம் பழசு. கருப்பா போனால் கருப்பா தான் வருவீங்க. கண்ணு கொஞ்சம் தெரியாம போச்சு, சிலர் சொல்லுவாங்க ஞானஸ்தானுங்க எல்லா வியாதி அப்படியே மறைஞ்சு போயிடும். எங்க மறைஞ்சு போகும்? சொரியன் சொரிச்சு கொண்டு போயினா அப்படியே சொரிஞ்சு கொண்டு தான் வரலாம், அது மாறாது. தெளிவா? அப்ப உங்களுடைய வியாதி சரீரம் வியாதி இருக்கும், உங்க ஆத்துமால அது இருந்த விதமா தாக்கும். ஆவியில பரிசுத்தாவின் இருக்கா, சரீரத்தில் ஐம்புலன்கள் உண்டு. ஐம்புலன்கள், ஐம்பொறியின் தாக்கம், கிரிகை, ஐம்புலன்கள்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், உணர்தல். இந்த ஐந்து இதுல தாக்கு. அப்ப இப்ப நான் பார்க்கிறேன் அப்படி சொல்ல, அப்ப எனக்கு நான் கடையில் போனா அந்த பொருளை எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு ஆசை வருது, எடுத்து கொஞ்சம் கூட எடுக்கிறேன், பார்க்கிறேன், இது எனக்கு பிடிக்கலன்னு பார்க்கல. அப்ப நான் பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் என் பாடியால வேலை நடந்தாலும் அது வேலை நடப்பது எதாலனா ஆத்துமா மூலம். ஏன்னா ஆத்துமால 3 காரியம் உண்டு: சித்தம், புத்தி, உணர்வு. அப்ப சித்தம் எங்களுக்கு ஆத்துமால. ஆத்துமா சொல்லுது சித்தம், இது இந்த மனுஷன் பழைய அந்த ஆத்துமா, இத பாரு. அவன் புத்தி வேலை செய்து, இப்படி செய் அப்படி செய், உடனே சரீரம் வேலை செய்து, இது வேணா உடனே கை வைக்குது. அதை பார்க்கல, அதை பார்க்க, அது வேணாம், இதை பாரு, டக்குன்னு மாத்துறோம். இதெல்லாம் எதுல இருக்குன்னா ஆத்துமால தாக்கு. அப்ப ஆத்துமா ஃபங்க்ஷன் பண்ணுது, அது வேலை ஆபரேட் செய்ய வைக்குது சரீரத்தை. தெளிவா? இந்த ஆத்துமா இல்லைன்னா சரீரம் கண்ணு நல்லா இருந்தாலும் பார்க்காது. ஆமா வேலை. மூக்கு இணையமா ஜம்பு மூக்கா இருந்தாலும் வேலை இல்லை. ஆத்துமா இருக்கனால தான்
பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு என் மூக்கு பிடிச்சிருக்கு. எனக்கே என் மூக்கு பிடிச்சிருக்கு. சிலர் தங்களை பிடிக்கல, அதுதான் தப்பு. நான் என்னை நேசிக்க படிச்சுக்கேன். உங்களை நீங்களே நேசிக்காட்டி அடுத்தவன் எப்படி உங்களை நேசிப்பான்? ஆமாவா இல்லையா? உங்களை நீங்க நேசிக்க படிங்க. ஏன்னா நான் விசேஷமானவன். இப்ப என் புத்தி சித்த உணர்வு நான் ஃபீல் பண்றேன். இப்ப எனக்கு அதை பிடிக்க விருப்பம் இல்லை, அங்க போக விருப்பம் இல்லை, அதை சாப்பிட விருப்பம் இல்லை. இது எல்லாம் ஆத்துமா மூலம் நடக்குது. ஆனா இப்ப என் ஆவி அது பல ஆவி புதுசு, ஆனா ஆத்துமாவும் சரீரம் பழசா இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்ப இப்ப நீங்க அவன் செய்யற மாதிரி இவன் செய்யற மாதிரி நீங்க செய்யாமல், யாரு 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 செய்யாமல் வாசிங்க. நீங்கள் சத்தமா சொல்லு. யாரு நீங்கள்? நீங்கள் என்றால் யாரு? நீங்க நான் யாரு? நானா யாரு? நாயா? நானா யாரு? ஆவி. அப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். இப்ப கவனிங்க, தேவனுடைய சித்தம். இப்ப ஏன் சித்தம் இருக்கு? என் ஆவியில தேவ சித்தம் லோடாவ. இப்ப நான் ஏன் சித்தப்படி இல்ல, ஏன் தேவனுடைய சித்தப்படி நான் நடக்க ஆரம்பிப்பேன். அப்ப நல்ல கவனிங்க, இப்ப என் ஆத்துமா என் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணதில்ல. இப்ப கடவுளுக்கு என்ன விருப்பம், நான் அதை செய்ய பார்க்கிறேன். அப்ப தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசெங்கக்கு ஆத்துமால. அப்ப மனசு புதிதாகுவதனால் ரூபமாங்க. அப்ப மனசை மாற்ற வேணும். இந்த மனசை எப்படி மாற்றலாம்? தேவனுடைய வார்த்தையில லோட் ஆக வேண்டும். அப்படி வாங்கினது உங்களுக்கு மாறும் மனசு. இப்ப மனசுல உங்களை புத்தி இன்ஜெக்ஷன் அடிக்கலாமா அடிக்க கூடாதா? கோவிட்-19க்கு இந்தியா இன்ஜெக்ஷன் அடிக்கலாமா, ரஷ்யா இன்ஜெக்ஷன் அடிக்கலாமா? நான் மூளையை பாவிச்சு எல்லாம் சொல்றோம், அதுல 2 பேர் செத்தான், இதுல 8 பேர் செத்தான், அதனால நாம இது அடிப்போம், பிளான் எல்லாம் மூளையில. ஆனா இப்ப என் ஆவி நான் வார்த்தையில நிரம்பிக்கேன். ஆனா அதே நேரத்தில் என்னோட ஞானஸ்தானம் எடுத்தால் ஆவியில் அவ்வளவு வேலை நிரம்ப இல்லை. எனவே அவர் இன்னும் சின்ன புள்ள மாதிரி தான் இருக்காரு. ஆனா நான் ஆவியில நிரம்பி இருக்கப்படியா நான் இன்ஜெக்ஷனை பத்தி யோசிக்கிறதுல நான் என்ன யோசிக்கிறேன்? உலகத்தில் இருப்பவர்களிலும் எனக்குள்ளே ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. என்னை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் சொன்னால் பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. ரிபா ஷக்கரபாரியா லிபோ ரபா ஷந்தே. ஹல்லேலூயா. மனம் புதிதாகும், மனம் புதுசா மாறுது. ஓ, மனம் புதிதாய் மாறும். ஏகபா ஷந்தலா பாரியாகா நீமோ ஷெக்கே. ஹல்லேலூயா. உட்கார்ந்து முன்பு கார் ஒன்று எடுத்தா ஒரு தேவாலயத்துக்கு கொண்டு போயிட்டு 4 ரோது கிட்ட தேசிக்க வச்சு ஏத்துவோம், அப்பதான் நல்லா இருக்கணும். ஆமாவே இல்லையா? அது எங்கட புத்தி. ஒரு வீடு கட்டுற நேரம் ஒரு பூசணிக்காய் தொங்க வைப்பாங்க, அப்பதான் நல்லன்னு. அவன் பூசணிக்காக பஞ்சத்தில் இருக்கான். பூசணிக்காய் தொங்க வைக்கூடாது. சிலதுகளே பூசணிக்காய் மாதிரி இருக்கு. சில சொல்லுவாங்க
வீட்டுக்கு போகணும், வலது காலை வச்சு போகணும். ஏன் இடது காலை என்ன நொண்டியா? வலது காலை வச்சு வலது காலை அதான் வைக்கணும், அப்பதான் நல்ல. ஏன் இடது கால் வச்சா? நான் இடது கால் வச்சாலும் வலது கால் வைத்தாலும் தேவன் இந்த வீட்டுக்குள்ள என்னோட வருகிறபடியால் ஹல்லேலூயா. என் மனசு மாறிட்டு இப்ப என் மனசு வித்தியாசம். முந்தி மாதிரி இல்ல. நல்ல அழகான வீடை கட்டுவாங்க, கட்டி கிச்சன்லாம் நல்ல டைல்லாம் பிடிச்சுக்கும், கிரானைட்ல இருக்கும். வீடு ஓப்பன் அன்றைக்கு பார்க்கணும், ஓல்ல ஒரு தகரத்தை போட்டு அதுல சட்டியை வச்சு வீட்டு நடுவுல பால் பொங்க வைப்பான். ஏன்னு கேட்டா புதுசா வீடு எடுத்தா நடுவுல பாலை பொங்க வைக்கணும். அடே கிச்சனை கிட்ட இருக்கே, இது பால் பொங்குதா 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 பாப்பான். பொங்காட்டி ஒரு மாதிரியா இருக்கும். நான் சொல்ல, அது பொங்கினாலும் பொங்காவிட்டாலும் என் ஆண்டவர் இருக்க வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம், அது பொங்கிக் கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. என் மனசு மாறிட்டு, என் மனசு மாறிட்டு. ஹல்லேலூயா. காலையில இந்த இடத்துல ஒரு நாற்காலி போட்டோம், இதுல நாற்காலி போட்டோம். அப்ப உடனே என்ன நடக்கும்னாக்கி குடும்பாக்கள் வந்து உட்கார சொல்லிட்டோம், மக்களுக்காக வேண்டி. ஏன்னா கொரோனா தான் உன் குடும்பத்தில் இருந்து ஒட்டுன. ஆனா ஆவியில வார்த்தையில நிரம்புவேன்னு சொல்லுவான். என்னை சிங்க குகையில போட்டாலும் சிங்க என்ன சேதப்படுத்தாது. கொரோனா இருக்கவன் நான் 100 பேர் மத்தியில நான் இருந்தாலும் எனக்கு எந்த தாக்கமும் வராது. ஆனா கொரோனா நிறைய பேரை பாதிக்குது, பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் இந்த ஸ்பிரிட்டை நீங்க ஸ்ட்ராங் பண்ணல. ஒரு பிள்ளை, ஒரு பேபி பிறந்தோன்ன அது 100க்கு 100 மனுஷன். அவங்க அம்மா அப்பாவும் அது இந்த பிள்ளை. ஆனா அம்மா செய்யறத பிள்ளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா அது வளர வேணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் டக்குனு ஆகாது, நீங்க வளர வேண்டும். அப்ப எதுல வளரணும்? பால். அதுக்கு தான் பைபிள் சொல்லு, ஞான பாலாகிய தேவனுடைய வசனம். வார்த்தையை நல்லா வாசிக்க வாசிக்க பைபிள் இப்படி தானே சொல்லி ஆண்டவர் சொல்லி காத்தானே. ஆமென். தாவீது என்ன சொல்றான்? எனக்கு விரோதமாக ஒரு பாலமே வந்தாலும் என் ஆத்துமா பயப்படாது, நான் அந்த பாளையத்துக்குள்ள பாய்வேன். நினைச்சுப்பாங்க, ஒரு 10,000 பேர் ஆமி வந்திருக்கான், அடிச்சு கொள்ளோன்னு சொல்லி உள்ள குதிஞ்சா அவன் செத்தான். ஆனா அவன் சொல்ல எனக்கு ஒன்றும் ஆகாது. சொல்ல முடியுமா? 1000 பேர் கொரோனால இருக்காங்க, அவன் நடுவில் இருந்தாலும் கொரோனா என்னை தொடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வார்த்தை லோடாக்கணும், லோடாக்கின்னு கொள்ளுங்க. அப்ப என் மனசு இப்ப மாறுது, அதே நேரத்தில் என் சரீரமும் மாறும். சரீரம் எப்படி மாறும்? ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்ப ஏன் ஆத்மாவை எதால மாத்தலாம்? ஆவியால. இப்ப என் ஆத்மால இருக்க சித்தத்தை விட ஏன் ஆவில வர சித்தம் ஸ்ட்ராங்னா அதுதான் நடக்கும். ஆமே. 3 வழி சந்தியில் ஒரு வீட்டை எடுத்தா அந்த வீடு தரித்திரமாக்கும். 3 வழி சந்தியில் ஒரு வீடு எடுத்தா அந்த வீடு தரித்திரமாக்கும். ஆனா நான் சொல்றேன், 3 இல்ல 30 வழி சந்தியில் ஒரு வீடு எடுத்து என் ஆண்டவர் என்னோடு இருந்தால் நல்லா ஸ்பிரிட்ல இருக்கவன் 3 வழி சந்தி இருக்க வீடுகளை போய் வாங்க, லாபத்துக்கு வாங்கலாம். ஏன்னா விற்கலாம் வச்சிருக்காங்க. 13ஆம் நம்பர் வாகனங்களை யாருக்கும் வாங்க மாட்டாங்க, அது சரியில்லை. வாங்கினவன் ஐயோ அவனுக்கு மைண்ட் அதுதான். ஆனா எங்களுக்கு 13 இல்ல 33 வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப வாங்க, என் மனசு மாதிரி இப்ப என் சரீரத்தை எப்படி மாத்துறது? அன்றையும் இயேசு மரித்தோழ்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். உங்களை வாசமாக இருக்காரா இல்லையா? எப்ப வாசமாக இருக்க ஸ்டார்ட் பண்ணாரு? எப்ப ரட்சிக்கப்பட்டு எப்ப ஞானம் ஸ்டார்ட் அப்ப வாசமாக இருக்கா. வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சகத்தை. ஆனா ஆவியான எனக்குள்ள வாசம் பண்றால், ஆனா என் சகம் எப்படிப்படுது? சாவுக்கு ஏது. போக 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 கண்ணு பார்வை இல்லாம போகும், போக போக வயசாக வயசாக தோல்லாம் அப்படி இழுப்பட்டு போகும்,
போக போக முட்டு ஜாயிண்ட் எல்லாம் வீக் ஆகும், போக போக காதில் ஃபியூஸ் போயிடும், கிட்னி வேலை செய்யறது அப்படி இப்படி கொஞ்சமா குறையும், அப்படி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ல அது சாவுக்கேதுதான், ஆனால் என் ஆவி உன் சகத்தை உயிர்ப்பிக்கும். ஆமென். அப்ப உங்க கண் பார்வை தெளிவா வரும். நரம்பு செத்து கொண்டிருக்குதான், ஞானஸ்தானம் எடுக்கிறதுமாகல, ஆனா உங்க ஃபெய்த் இருந்துச்சுனாக்கி அது மாற ஆரம்பிக்கும், அந்த சகத்து உயிரடைய செய்யும். பைபிளை பாருங்க, 100க்கு அதிபதி வேலைக்காரன் சாகிறதுக்கு நோயில் இருக்க நேரத்தில் அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் வந்து சொல்ல, 100க்கு அதிபதி வந்து சொல்றான், என் வீட்டில் என் வேலைக்காரன் சாகிறதுக்கு இருக்கான், எனவே நீ அவனு சுகமாகணும். ஏசு சொல்ல நான் வாரேன். அப்ப இயேசுக்கு அவன் சொல்ல நீங்க வர தேவையில்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களோட ஒரு வார்த்தை சாகிறவனை உயிரடைய செய்யும். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்க. இயேசு சொன்னா நீ போ, அந்த வார்த்தை செத்து கொண்டிருக்கவனை அது உயிரடைய செய்தது. அந்த வார்த்தை, அப்ப நீங்க பைபிளை நல்லா வாசித்து உங்க ஆவியில லோட் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை செத்து இருக்க நரம்பை உயிரடைய செய்யும். கண்ணு தெரியாம இருக்குதா, கண்ணை தெரிய வைக்கும். எனக்கு 1000 வியாதிகள் இருந்துச்சு, ஆனா கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள வர 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 ஹல்லேலூயா. வியாதியில வாழ்வது வியாதியில வாழாமல் இருப்பது உங்க கையில தான். ஒரு பிரச்சனையை பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறது உங்க கையில தான், அதனால தோல்வி அடைவது அவனால பாதிக்கப்படுறது நீங்க தான். ஆனா எனக்கு வியாதி இல்லை, நான் நம்புறேன் நான் 120 வருஷம் வாழ்வேன், 120 வருஷம் சாங்க வர கண்ணாடி போட மாட்டேன். என் நரம்பை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கா, எனக்குள்ள ஒரு புது பலன் வருது, அவர் என்னை பலப்படுத்துறா, அதுல என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கா. நீங்க சொல்லலாம் அந்த ஆள் இல்லாம எனக்கு எதுவும் செய்ய முடியாது, அவர் இல்லாம இதுல கை வச்சா சரி வராது, அது உங்க புத்தி. ஆனா நீங்க ஆவியில நிரம்பினா, தேவனுடைய வார்த்தையை நிரம்பி எடுத்தா யாருமே தேவையில்ல. உலகமே எதிர்த்தாலும் உறவுகள் பகைத்தாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கார், அவர் நம்மோடு இருக்கார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்மோடு இருக்க தேவன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம் வந்து நம்ம கையில தான், அடுத்தவன் கையில சந்தோஷம் இல்ல. மத்தவனை சந்தோஷப்படுத்த போய் உங்க சந்தோஷத்தை இல்லாம வைக்க வேணாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க கவனமாக்கணும். இப்ப சில வீட்டுக்கு நான் போனேன்னா பாஸ்டர் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்சி சொல்லும், ஐயா அந்த கொட்டுக்கொழுவை நான் தான் செஞ்சேன் சாப்பிடு ஐயா. பேத்தி சொல்லும், நான் தான் இந்த பீஃபை செஞ்சேன் சாப்பிடுங்க பாஸ்டர். இந்த பேத்தியை சந்தோஷப்படுத்தி, அந்த பாட்டாவை சந்தோஷப்படுத்தி, இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தி, அந்த மகளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன். எல்லாத்தையும் அம்மிக்கிட்டு வீட்டில் வந்து கண்ணாடியை பார்க்க, வயிறு இப்படி இருக்கு, ஏன் சந்தோஷம் போயிட்டு அடுத்தவனை சந்தோஷப்படுத்த போய் உங்க சந்தோஷத்தை இழக்க வேணாம், அடுத்தவனுக்காக வாழ வேணாம், நீங்களா இருங்க. ஆமென். நம்புங்க, கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கூடவே இருக்கிறார். ஆமென். அவர் எங்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கார். அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஆமென். ஒரு பாட்டு படிக்கலாம் நினைச்சேன். சரி, முதலாவது பாயிண்ட், நாங்கள் புதிய இனம். சொல்லுங்க, நாங்கள் புதிய இனம். இரண்டாவது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன். அப்ப கடவுள் நித்தியமானவர். நித்தியமானவருக்கு வியாதி வராது, நித்தியமானவருக்கு தோல்வி வராது. ஏன்னா கடவுளுக்கு கொரோனா வருமா? கடவுளுக்கே சூனியம் வைக்க முடியுமா? முடியாது. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நீங்க யாரு?
புதுசு. அப்ப நீங்க புதுசு. ஏசாயாட பழசு போயிட்டு இப்ப நீங்க புதுசு. பழையவெல்லாம் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின. நீங்க புதுசு. நீங்க சொல்லுது சககமா ஆவி. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட ஞானஸ்நானத்தோட புதுசு. நீங்க ரட்சிக்கப்படும் போது பாவம் செஞ்சுக்கீங்களா? முதல்ல பாவம் செஞ்சுக்கீங்களா? இல்ல. ஏன் இல்ல? புதுசு. காமா, நல்லா கை கொடுங்க. இப்ப சில சொல்ல நான் முந்தி பாவம் செஞ்சுக்க. நீங்க முந்தி பாவம் செய்யல, நீங்க இப்ப புதுசா வந்துக்கீங்க. ஏற்கனவே இந்த உடம்புல ஒருத்தன் இருந்தான், அவன் பாவம் செஞ்சான், அவன் செஞ்சனால நரகத்துக்கு போனான். ஆனா நான் புதுசு. எனவே நீங்க உலக மனிதர்கள் போல பேசக்கூடாது. நீங்க எல்லாரும் உலக மனிதர்கள் போல, எல்லாரும் மனிதர்கள் தானே, அப்படி பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசினா உங்க மைண்ட்ல அது இருந்துச்சுன்னா நீங்க உலக மனிதனை போலவே இருப்பீங்க. நான் உலக மனுஷன் மாதிரி இல்ல, அவனோட என்ன ஒப்பிட முடியாது. நான் குரங்கினமா இல்ல, நான் பறவையினமா இல்ல, நான் மனுஷனமா இல்ல. அந்த மனுஷன் செத்துருவான், நாம சாக மாட்டோம். நம்ம வித்தியாசமானவர்கள். அப்ப எல்லாம் புதுசா இருக்கு. இவைகள் வாக்கு தத்தம் அல்ல, இது சத்தியம். சரி, எனக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. நிறைய பேர் நித்திய ஜீவனை கடவுளை தாங்கன்னு கேட்பாங்க. கேட்க தேவையில்லை. ஞானஸ்நானம் எடுத்தோன்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ள டிபாசிட் பண்ணப்பட்டிருக்குது. அது ஃபிக்ஸ் டிபாசிட். 1 யோவான் 5:11-12-13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். ஹலோ, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். இனியா தருவார், தந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு நீங்க யாக மாதிரி, கடவுள மாதிரி. உங்களுக்கு சூனியம் செய்ய முடியுமா? முடியாது. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், கடவுள் நெருப்புல சாவாரா, கொரோனால சாவாரா? அதனால் நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்க. அந்த ஜீவன் யார்கிட்ட? அவருடைய குமாரனில் இருக்கிறது. அதான் சாட்சி. அப்ப நித்திய ஜீவன் எங்க இருக்கு? இயேசுக்குள்ள. ஆனா எனக்குள்ள நித்திய ஜீவன் இல்லையே, இயேசுக்குள்ள தனக்கு. அப்ப அடுத்த வசனம் பாங்க, குமாரனே உடையவன். அப்ப அந்த குமாரனுக்குள்ள நித்திய ஜீவனுக்கு அவரை நான் உடையவன். அவர் எனக்குள்ளே வந்த உடனே உடையவன், ஜீவன் உடையவன். அப்ப இயேசு உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு என்னக்கு? நித்திய ஜீவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் அவன் இல்லாதவன். அடுத்த வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தினாலே, நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்க உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஏன் இது எழுதுகிறேன்? ஏன் இந்த பைபிள் எழுதுகிறேன்? ஏன் இந்த லெட்டர் எழுதுகிறேன்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்க அறிய வேணும், தெரிஞ்சு கொள்ளுங்க. கடவுள் நித்தியமானவர். அந்த நித்திய வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. நோய் உங்களை அழிக்க முடியாது. உங்களை புதைச்சு போட்டால் நீங்க மறுபடி எழும்புவீங்க. உலகமே எதிர்த்தாலும் முகவே பகைத்தாலும் நீங்க ஜெயித்து கொண்டேதான் இருப்பீங்க. இயேசுவை நசுக்குனாங்க, வளைச்சாங்க, ஆனா அவர் அழிக்க முடியல. அதே மாதிரிதான் 1000 பிரச்சனை வரலாம். ஒரு வேலை சொல்ல, பாஸ்டர் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, இதை நீங்க இழந்துட்டேனா, அவங்க போயிட்டாங்க. ஆமா, ஆனா எனக்கு நீங்க அதை தோல்வியா பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மை. அவங்க போனது நல்லதுதான், இது போன நல்லதுதான், அது கிடைக்காத நல்லதுதான். ஆமென். எல்லா நன்மைக்கு அதுவா இருக்குது. Come on. அப்ப நான் கடவுள், நீங்க அந்த மனசு வரணும், அந்த எண்ணம் வர வேணும். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய
பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம். நீங்க அவருடைய பிள்ளை. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. I am a son of God. Jesus சொன்ன I am a son of God. You are son of God. அப்படிங்க கடவுள். அது நம்புங்க, கடவுளை மாதிரி. அப்ப தந்திருக்கார், அதிகாரம் கொடுத்துட்டான். இப்ப நீங்க சொல்லக்கூடாது கடவுளே உங்களை அப்பான்னு சொல்லவா அம்மாவுன்னு சொல்லவான்னு. இல்ல, நான் தான் அம்மா. எப்படி எங்க அம்மா ராஜமணி ஜெபமணி. எங்க அம்மாட பேர், அப்பாட பேர் ராஜமணி, எங்க அம்மாட பேர் ஜெபமணி. எங்க பெரியம்மட பேர் சிகாமணி, சித்திர பேர் தனமணி, சித்தப்பட பேர் நேசமணி. எங்கட அப்பட அக்கட பேர் சிந்தாமணி. எல்லாம் சேர்ந்து ராஜமணி ஆயிட்டு. சரி, இந்த ராஜமணி குடும்பம் இது மணி குடும்பம். ராஜமணி, கிங் பெல், வால்டர் கிங் பெல். நான் அவரால் பிறந்தவன். ஆனா இப்ப கடவுள் சொல்ற நீ ஏன் பிள்ளைன்னு. எப்படி? 13ஆம் வசனம். அவர் ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தில் பிறக்கவில்லை. இப்ப நான் இரத்தத்திலே மாம்சத்திலே பிறக்கல. நல்ல கவனிங்க. ஒரு பிள்ளை பிறக்க நேரத்தில் தாயிட சதை மாம்சம், தகப்பண்டைய ரத்தம் இருக்கும். ஆனா எனக்கிட்ட இப்ப அப்படி இல்லை. அப்படி பிறந்தேன்னா, அப்படி பிறந்தேன் ஆவி போயிட்டு நான் போயிட்டேன். இப்ப பிறவாமல் நான் தேவனாலே பிறந்தேன். நான் யாரால பிறந்தேன்? என்னை பெற்றது யாரு? தேவன். நாய்க்கு என்ன பிறக்கும்? நாய்க்கு என்ன பிறக்கும்? பூனைக்கு என்ன பிறக்கும்? பாயதன் சொல்லு. பூனைக்கு என்ன பிறக்கும்? பூனை. குரங்கு என்ன பிறக்கும்? மனுஷனுக்கு, தேவனுக்கு தேவன். அப்ப நீங்க தேவனுக்கு பிறந்தா நீங்க யாரு? உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. எங்களால ஆக்க முடியாது. இப்ப பைபிள் சொல்லுது நாம் தேவனால் பிறந்தவர்கள். அப்ப நான் மாமிசத்தில் பிறக்கல. டாக்டர் கிட்ட போன டாக்டர் என்ன செய்வாரு? எல்லாம் செக் பண்ணி கேட்பாங்க, அம்மாவுக்கு சுகர் இருக்குதா, அப்பாவுக்கு சுகர் இருக்குதா, அம்மாவுக்கு பிரஷர் இருக்குதா, அப்பாவுக்கு பிரஷர் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கும் வரும். ஆமா, அது உண்மைதான். ஏன்னா என் மாமிசமும் ரத்தமும் எங்க அப்பாட்ட தான். என் ஆவி தான் புதுசு. ஆனால் என் ஆவிக்குள்ளே பரிசுத்தவன் இருக்கா. தேவனுடைய வார்த்தை என் மாமிசத்தையும் என் ரத்தத்தையும் அது புதிதாய் மாற்றுது. அப்ப இந்த ஆவி அதை செய்யும். ஹீமோகுளோபின். சில டாக்டர் சொல்லுவாங்க உங்களோட உடம்புல ரத்தம் குறைவுன்னு. நிறைய ஈரல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல மாதுளங்க காய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஈரலை சாப்பிடாதீங்க. ஈரலையும் கடிச்சு சாப்பிட்டுக்காம நல்ல பைபிளை சாப்பிடுங்க. அந்த வார்த்தை வர வர அந்த குறைஞ்ச ரத்தம் அதிகமாய் மாறும். இயேசு சாகிற நேரத்தில் அவருடைய ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பாடியில ரத்தமே இல்லை. ஆனால் பரிசுத்தாவின் அவருக்குள்ளே வரும் பொழுது அவருக்குள்ளே இல்லாத ரத்தம் உருவாகியது. அடுத்த வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி, யார்? இயேசு. கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணார். ஆமென். அவர் எங்க வாசம் பண்ணார்? நமக்குள்ள. கடவுள் எங்க இருக்காரு? சொல்லுங்க. எனக்குள்ள இருக்காரா இல்லையா? அதனாலதான் சொல்லேன், பாஸ்டர் மாதிரி தலை கொடுக்க வேணாம். ஏன்னா கடவுள் உங்ககிட்ட இருக்காரு. நாம மற்ற சர்ச் மாதிரி உங்களை சின்ன பிள்ளையா வச்சுக்கொள்ள விருப்பம் இல்லை. இன்னும் கையை பிடிச்சுக்கொண்டு உங்களை பேபி மாதிரி கடவுளுக்காக பேசுங்க அவரோட. ஆமென். அவ நமக்குள்ளே இருக்கா. நாம் பரலோகத்துக்குரியவன். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குமா? இருக்குதா? பரலோகமே உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். அப்ப பரலோகத்துக்கு நான் போகணும்னு இல்லை.
எனக்கு பரலோகம் ஒன்றுதான், இந்த பூமியும் ஒன்றுதான். ஏன்னா அவர் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தார். நான் நரகத்தில் இருந்தாலும் சந்தோஷப்படுவேன் அவர் இருந்தார். ஏன்னா நரகம் கூட பரலோகமாக மாறும். பரலோகம் இங்க இருக்குதா இல்லையா சொல்லுங்களேன். இந்த சர்ச்சுக்குள்ள வந்து ஒரு பரலோகம் மாதிரி ஃபீலிங் தானே அப்படி இருக்கு. அதை நீங்க தான் உண்டாக்கு. நீங்க உங்க மைண்ட் தான், உங்க மைண்ட் தான். தேங்காய் சம்பளையும் சோறையும் தேங்காய் சம்பல் கரவாடா அப்படி நினைச்ச கஷ்டம். தேங்காய் சம்பளும் சோறும் கரவாடு. இப்ப பாரு, சின்னதா கொஞ்சம் சோறு, கொஞ்சம் மியூசிக் லைட்டா கொடுங்க, சோறு, அதுல ஒரு கட்டை கரவாடு பொறிச்சு சும்மா ப்ரௌன் கலர் கோல்ட் கலர்ல கொஞ்சம் வட்டக்கா அதை அப்படியே வதக்கி போட்டு இந்த பக்கம் ஒரு மூக்குச்சிக்காவை பொறிச்சு வச்சு தேங்காய் சம்பளுக்கு கொஞ்சம் வெள்ளை போட்டு கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை அடிச்சு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இது ஃப்ரைட் ரைஸை விட நல்லா இருக்குது. இப்பவுமே எச்சிக்கோ வடி தொடச்சிக்கோ. அப்ப இப்ப இதை நீங்க தேங்காய் சம்பளம் சோகனும் சாப்பிடலாம். இதை ஃப்ரைட் ரைஸை பிரியாணி விடையும் இருக்க முடியும். அது உங்க கையில தாங்க. அவரோடு வாழ்க்கிறோம். அவரோடு இருந்தால் கடல் கூட பிரியும். ஏன் இந்த உலகத்துல போக நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், நான் பரலோகத்துல வாழ்கிறதும் இங்க வாழ்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா இங்க அவர் என்னோடு இருக்கிறார், அங்க போன நான் அவரோடு இருப்பேன். போத்தி கொண்டு படுத்தாலும் ஒண்ணுதான், படுத்துட்டு போத்தினாலும் ஒண்ணுதான். வித்தியாசமான வாழ்க்கை. ஆமென். வித்தியாசமான வாழ்க்கை. கடல் நடுவில் கத்தவனுக்கு வீட்டை தருவா. ஹல்லேலூயா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல உன்னை கொண்டு போய் வைப்பா. ஹல்லேலூயா. உன்னத வாழ்க்கை. நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை வித்தியாசமாக, அவர் வித்தியாசமாய் படைத்திருக்கார். நீங்க சாதாரணம் இல்ல. கடவுள் பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கார், ஒரு மகிமையை கொடுத்திருக்கார். உட்காங்க, கடைசி உட்காங்க. மரியாதைக்கு போதும், உங்க மரியாதைக்கு. பாஸ்டர், எனக்கு தலை வலிக்குது. ஏய், உனக்குள்ள எப்படி தலை வலி வரலாம்? ஆண்டவர் தானே உனக்கு உன்னை சுற்றிலும் வேலி அடிச்சிருக்கா. நீ அந்த வேலியை நம்பல. எனக்கு தலைவலின்னா என்னன்னு தெரியாது. தலைவலி என்னன்னு தெரியாது. நீங்க கடவுளை ஏற்றுக்கொண்டு வித்தியாசம். இப்ப சில ஆட்களுக்கு வாகனத்துல ரொம்ப தூரம் போனா வாந்தி வரும், ரொம்ப தூரம் போனா வாந்தி வரும். இப்ப ரட்சிக்கப்பட்டோடனே வாகனத்துல ஏறணும், வாந்தி வந்துருமே. ஆமா, உனக்கு வாந்தி பேதி வந்துடும். இனி வராது. எனக்குள்ள ஒரு நல்ல ஆவி இருக்கு. இல்ல உன் கையில தான் இருக்கு. அப்ப தலைவலி இருக்கு சொல்லாதீங்க. பிசாசு இயேசுக்கும் வந்தார். உடனே பேதுரு மூலம் வந்தன, சாத்தான் அப்பாலே போ. யாக்கோபு 4:17 சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப தலைவலியை பார்த்து தலைவலியை போ. நீங்க நம்பணும். இப்ப சொன்னோன்னு அது நடக்கும். ரோமர் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாயிருந்து. எதுக்குள்ள இருக்கீங்க? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர். நான் உட்பட்டிருக்கேன். நீங்க உட்பட்டு இருக்கீங்களா? உள்ளே இருக்கீங்க, வெளியா? உள்ளே இன்னும் அவுட்டா? உள்ள. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளா இருந்து மாமிசத்தை பற்றி நாடுவாமல். இங்க ஆவி, ஆத்துமா, சர்வம். இந்த ஆத்துமால ஓன் நினைப்படி நீ வாழாமல் ஆவின் படி. அப்ப ஆவி எப்படி நடக்கும்? பைபிள் சொல்றபடி. பைபிள் சொல்றபடி நினைக்கணும், பைபிள் சொல்றபடி பேசணும். ஆவின் படி நடக்கலுக்கு தண்டனை இல்லை,
உங்களுக்கு தண்டனை இல்ல. இதுல நடுங்க, தண்டனை இல்ல. என்ன தண்டனை? 1 மீட்டர் கேப் விட்டு போவாட்டி உனக்கு கொரோனா வரும். ஆனா நீ ஆவியில நடந்து நீ 1 மீட்டர்ல ஒரு அங்குலத்தோடு ஒட்டி கொண்டு போனாலும் உனக்கு அந்த தண்டனை, அந்த தண்டனை வராது. அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்ப என் ஆவியில பிரமாணம் என்ன? பைபிள். அந்த ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, இப்ப பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க. நல்லா பைபிளை லோட் பண்ணா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. மரணம் உங்களுக்கு வராது, வியாதி உங்களுக்கு வராது, சூனியம் உங்களுக்கு வராது, உங்களோட கண் பார்வை போகாது. உலகத்துல பெரிய பெரிய ஊழியர் பார்த்தேன். உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் டாக்டர் பில்லி கிராம். அவங்க நோயோடு சாகவே இல்லை, அவங்க வியாதியோடு சாகவே இல்லை. எவ்வளவு வயசு போய் சத்தா. அப்ப விடுதலை. இப்ப எனக்கு விடுதலை. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தோன்னு இப்ப விடுதலை. ஆனா ஞானஸ்நானம் எடுத்தோன்னு இல்ல, உங்க வேர்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்ப பாவம் மரணம் என்ப பிரமாணத்தில் விடுதலை ஆக்கிட்டு, இப்ப நான் விடுதலை. இப்ப நான் விடுதலை இல்லையா? விடுதலை. நான் விடுதலை இல்லையா? விடுதலை. இதால ஆவியினால. ஆவியின் பிரமாணம். பைபிளை நல்லா எடுங்க, பைபிளை வாசிங்க, வசனமாகிய பட்டயத்தெடுங்க, பிசாசு ஓடிக்கொண்டே போவான். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல நிறைவாக இருப்பதாக. எல்லாம் எழுந்துறது. ஆமென்.